இந்த ஆள்ல ஒரு மனுஷன் தானா? நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். என்றளோட அப்பா கொஞ்சம் நல்லவரா இருப்பாரு, நம்ம போய் தைரியமா பொண்ணு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த ஆளு இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிறவாருன்னு நினைச்சு கூட பாக்கல. இருப்பா சரவணா, அவங்களாம் பணக்காரவங்க, நம்ம ஏழை, நம்மள அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்கயா. இருந்தாலும் அதுக்காக நான் இப்படியெல்லாம் ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லம்மா. எப்படி எப்படி பேசுறாரு, நம்ம வாயை திறந்து பேசவே முடியாத அளவுக்கு. அப்படி என்ன நம்ம மேல கோபம்? என்னதாச்சு? ஒன்னும் இல்லம்மா, பொங்கடி கொஞ்சம் கிருகிருன்னு வருஷமா. என்னங்க சொல்றீங்க? வாங்கப்பா ஆஸ்பத்திரி போவா. இல்லப்பா வேணாம், கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா சரியா போகும்ப்பா. அசால்ட்டா விடக்கூடாதுப்பா, வாங்க எந்திரிங்க. என்ன கேளுப்பா, என்னால எந்திரிச்சுலாம் வர முடியாது. என்னங்க சொல்றீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஒன்னும் இல்லம்மா, பயப்படாத. வெயில நடந்து வந்தோம்ல, அதனால கொஞ்சம் படபடன்னு இருக்கு. ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? நீங்க வாக்காத வேலையா வெயில்ல? இப்ப சத்த நேரத்துல வெயில்ல நடந்து வந்தது உங்களுக்கு இதாயிருச்சா? என்னன்னு தெரியலம்மா. அப்பா உண்மையே சொல்லுங்கப்பா, என்னப்பா செய்யுது? ஏன்ப்பா அழுறீங்க? சரவணா, ஐயா சரவணா. என்னப்பா? நான் பொண்ணு கேட்டு இப்படி அசிங்கப்பட்ட விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சிருக்கோமா இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? ஆண்டவா, எங்களை இப்படி சோதிக்கிறீங்க. எங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கவலைப்படாதீங்க. என் பிள்ளைகிட்ட நான் போய் என்னத்தனே சொல்லுவேன்? உனக்கு பொண்ணு கேட்க போய் பண்ணையார் பொண்ணு தர மாட்டேன்றாருன்ற விஷயத்த நான் என்னண்டியா சொல்லுவேன்? அப்பா நீயே சொல்லியா சரவணா? நீ சொன்னா பொண்ணு தருவாருன்னு சொன்னீங்க, உன்னையே என்ன பேச்சு பேசுனாரு பாத்தியா? நானும் பொண்ணு தருவாருன்னு தான்ப்பா நம்பி உங்களையும் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவரு இப்படி பேசி அவமானப்படுத்தி அனுப்புவாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியும். அதனாலதான் அஸ்வின் கிட்ட ஆரம்பத்துல இருந்து வேணாம் வேணான்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டியானே. இப்ப போய் நான் எப்படி சொல்லுவேன்? உனக்கு பொண்ணு தர மாட்டேன்றாருடா, சென்றல மறந்துருன்னு நான் எப்படி போய் சொல்லுவேன்? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அஸ்வின் கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு. பொறுமையா இருப்போம், பொறுமையா இருந்து கவலைப்படாதீங்கப்பா. அஸ்வின் கிட்ட எப்படி எடுத்து சொல்லணுமோ நான் அப்படி எடுத்து சொல்றேன். என்னையா சரவணா இப்படி ஆயிப்போச்சு? நல்லா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரிஞ்ச மனுஷனை இப்படி மனசு உடஞ்சு உட்கார வச்சுட்டானே சரவணா. நான் இதை யாருக்கிட்டன்னு போய் சொல்லுவேன்? கவலைப்படாதீங்கம்மா. சரி வாங்க, இங்கேயே உட்காந்துங்கன்னா 4 பேரும் என்னன்னு கேட்பாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். இதுக்கு மேல அசிங்கப்பட்டா என்ன, படாட்டி என்ன, 4 பேர் கேட்டா கேட்டுட்டு போட்டுமியா. அப்பா இப்பெல்லாம் மனசு உடஞ்சு போயிடாதீங்க. எனக்கு ஆசையில நினைச்சா பயமா இருக்கு. ஒத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு பாலுட்டி சீராட்டி வளர்த்து கடைசியில அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அஸ்வினுக்கும் தென்றலுக்கும் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எப்படிப்பா எப்படி? அவளோட அப்பத்தா கூட இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. உயிருக்கு உயிரை வளர்த்தால. அவ ஆசை பாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லலாம்ல, சொல்ல மாட்டேன்ட்டாங்க பத்தியா. சரி விடுங்கம்மா, யார் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, தென்றல் அஸ்வினுக்கு தான். இத யாராலையும் மாத்த முடியாது. சரி எந்திரிங்கப்பா, கவலைப்படாம போங்கம்மா. எப்படியா கவலைப்படாம இருக்க முடியும்? அதான் நான் இருக்கேன்ல, உங்களுக்கு மூத்த பிள்ளையா நான் இருக்கேன். என்னோட தம்பி கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். நடக்கிறது நடக்கட்டும், நம்ம கையில ஒண்ணும் இல்ல. இந்த பிரச்சனை எப்படியாச்சும் நல்ல முடிவுக்கு வரணும். என்னதே பொண்ணு கேட்க போறேன்ட்டு போச்சுங்க. இப்படி வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மலையில உட்காந்துருக்குங்க. கொண்டு போன தட்டும் திரும்ப வந்திருக்கே. பூவரசு, ஐயோ என் பிள்ளை முகமே சரியில்லையே, வாடி போய் கிடக்கே. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்னும் புரியலையே. பூவரசு, ஐயா பூவரசு. என்னம்மா? என்னையா போன விஷயம்? போன விஷயம் மண்ணா போச்சுமா. என்னையா சொல்ற? அங்க போய் பொண்ணு கேட்டு அசிங்கப்பட்டு வந்ததுதாம்மா மிச்சம். பண்ணையாரு என்ன பேச்சு பேசினாரு தெரியுமா? பொண்ணு தர முடியாதுன்னு கூட சொல்லலாம்ல. எங்களை என்ன பேச்சு பேசினாரு? கிட்ட நானும் அவரும் அங்கேயே நாக்கு பிடிங்கிட்டு தங்கணும். என்ன பண்றது? ஒண்ணுக்கு 2 பிள்ளைய பெற்று வச்சிருக்கேமே. இவனுக்காண்டி பாக்காட்டினாலும் அந்த பொம்பளை பிள்ளை கேட்டினாலும் நாங்க உயிரோட இருக்கணும்ல அத்தை. ஏன் அப்படியெல்லாம் பேசுறேன்? படுபாவி பையன் விரும்பி தொலைஞ்சிட்டியான்னு பொண்ணு கேட்க போனதுக்கு நானும் அவரும் இப்படி அசிங்கப்பட்டு வந்து கிடக்கமே. விடுத்தா விடு, பொண்ணு தராட்டி போயிட்டு போறாங்க. அவங்களுக்கு நம்ம குடும்பத்துல பொண்ணு கொடுக்க தகுதி இல்லைன்னு வச்சுக்கிறோம். யாருக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை, நம்மளுக்கு தான். அவங்க வீட்டுல பொண்ணு எடுக்க தகுதி இல்லையா? நம்ம பிச்சைக்காரங்களாம். ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்து 3 வேளை சாப்பாடு துணிமணி இதுதானே பெருசு. அதுபோல சந்தோஷம் தானே முக்கியம். அதுவே பெருசு தானே பேசுறாங்க. விடுத்தா விடுத்தா, எதுக்கு எதுக்கு? விடுங்க, அந்த பேச்சவே விட்டுருங்க. நீ எப்படித்தான் விட முடியும்? எனக்கு வரைக்கும் இந்த ஜென்மத்துல இந்த மறக்கவே முடியாது. ஆனாச்சும் பொம்பளை அங்கிட்ட இங்கிட்ட யாருக்கிட்டையாச்சும் பேசி கூட என் பேச்சு மறந்துடுவேன். ஆனா அவரு தனி மனுஷே, ஒத்தையால வேலை பார்த்துக்கிட்டு திரியறவர்.
பாவம் அம்மாவும் அப்பாவும் நம்மளுக்காண்டி தானே பேச போய் இப்படி அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க. அம்மா அப்பா. ஐயோ கடவுளே, இது வந்து நின்றது பார்க்காம தானே இத்தனையும் உளறி தொடஞ்சே. ஆயா அஸ்வினே, ஏன் இப்படி நடிக்கிறீங்க? நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டேன். ஐயோ படுவாய்ப்பவி எல்லாத்தையும் கேட்டியம்பளையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நாங்க பண்ணையார்கிட்ட போய் கேட்டோம். 4 பேரை கலந்து ஆலோசிச்சுட்டு அப்புறமா சொல்லுவேன்னு சொல்லியிருக்காருயா. நடிக்காதீங்கப்பா, நடிக்காதீங்க. இவ்வளோ நேரம் நீங்க அழுதுகிட்டு இருந்ததையும் பார்த்தேன், இப்போ நான் வரவும் சிரிச்சு மழுப்புறதையும் பார்த்தேன். அப்படியெல்லாம் இல்லையா அஸ்வினே? ஏன்பா ஏன்பா எனக்காக தானப்பா இவ்வளோ அசிங்கம்? இங்க பாரு அஸ்வினே, எதுக்காக அப்படி அழுதுகிட்டு நிக்கிற? அம்மா அப்பா. அம்மாவோ அப்பாவோ அசிங்கப்பட்டதுக்கு யார் காரணம்? நான் தான் பாட்டி. தெரியுதுல, இவங்க 2 பேரும் அசிங்கப்படுத்தின அந்த பண்ணையார நீ அசிங்கப்படுத்தணும். அம்மா என்னம்மா பேசுற? ஆமாத்த, வேண்டாம் பேசாம இருங்க. நீ என் பேரன் தானடா, ஆம்பளை சிங்கம் தானே நீ. ஆமா பாட்டி. நீ என் பேரு, உங்க அப்பனுக்கு புள்ளனா அந்த பண்ணையார அசிங்கப்படணும்டா. படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன். எங்க அம்மாவையும் அப்பாவையும் என் குடும்பத்தையும் இலக்காரமா நினைச்ச அந்த பண்ணையாருக்கு சரியான பாடம் புகட்டுவேன். இப்ப தாண்டா நீ என் பேரு. அஸ்வின் நீ ஏன் ப்ரோ, நீங்களாம் பேசுகிறேன்னு சொல்லித்தானே எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் கூட்டு போனீங்க. நீங்க கூட போயும் அந்த ஆளு அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காரு. அந்த ஆளை சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க? எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அந்த ஆள் அந்த இடத்துலயே அம்மாவும் அப்பாவும் வேணான்ட்டாங்க. தென்றலோட அப்பா வாச்சேன்னு நானும் பொறுமையா வந்துட்டேன். சரவணன் மேல எந்த தப்பும் இல்லையா, அவன் பேசத்தான் செஞ்சு. ஆனா பண்ணையாரு அவனை கூட ஒரு ஆளா மதிக்கல. படிச்சவன் தானே, படிச்ச பிள்ளைன்னு கூட பார்க்காம எப்படி எப்படி அவனே அசிங்கப்படுத்திட்டாரு தெரியுமா? நான் அசிங்கப்படுத்தினா கூட பெருசா தெரியல. ஏன்னா நான் ஒன்னும் அவங்க வீட்டு ஆள் இல்லையா, அவங்க குடும்பத்தை பேசக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. அந்த ஆளு யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு? இது ஒன்றும் அந்த ஆளு குடும்ப விஷயம் கிடையாது. இதுல நம்மளும் சம்மந்தப்பட்டிருக்கோம். அதனால நம்ம பேசித்தான் ஆகணும். இந்த ஆளுக்கு இப்படியெல்லாம் நினைப்பு போய்கிட்டு இருக்கோம். நான் கூட பண்ணையாரு பெரிய மனுஷன், கொஞ்சம் இதான் நடந்துக்குருவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த ஆளு இவ்வளவு கீழ்த்தனமா கீழே இறங்கி நடந்திருக்காரு. விடியாஸ்வினி எல்லாம் நாங்க எதிர்பார்த்ததுதாயா. அவரை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் நாங்க முன்னாடியே பொண்ணு கேட்க போக தயங்கணும். ஆனா நீ தான் கேட்கல. ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே அவங்க கிட்ட போய் நிக்கிறது நம்ம தப்பு தானே அஸ்வினி? அதுக்காக இந்த அளவுக்கா? விடக்கூடாதுமா, விடக்கூடாது. அந்த ஆளுக்கு பணக்காரனா இருக்கான்றதுனால தானே அவ்வளவு திமிரு. தாயா நானும் சொல்றேன், பணக்காரனா இருக்கான்னு தானே அந்த திமிரு. அவன் சொந்த பந்தம் இல்லாம அந்த பணத்தையே கட்டி பிடிச்சுக்கிட்டு சாக போறியா? அப்படித்தான் பட்டி நடக்க போகுது பாரு. தென்றலும் இல்லாம அவங்க அப்பத்தாவும் இல்லாம அந்த பணத்தையே கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு சாக போறியா அந்த ஆளு. பாவா அஸ்வின் தென்றல் அந்த ஆளை நம்பி அந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு கிடக்கு. பாவா அந்த பிள்ளைய என்ன கொடுமைப்படுத்த போறானா தெரியல. அஸ்வின் நான் சொல்றத கேளியா, இதுக்கு மேல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். அவங்க பெரிய இடமியா, நீ ஒத்தைக்குன்னு எங்களுக்கு ஒத்த பிள்ளை இருக்கு. உன்னையும் பறி கொடுக்க நாங்க தயாரா இல்லையா? அவங்கள வசதியானவங்க என்ன எப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பூவரசா, இத சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு 2 சிங்கம் இருக்குடா நம்ம வீட்டுல. பெத்த சிங்கம் ஒண்ணு, பெக்காட்டினாலும் பெத்த மாதிரி இருக்க சிங்கம் ஒண்ணு. 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு எதுக்குடா நம்ம கவலைப்படணும்? அப்படி சொல்லுங்க பாட்டி. வேணாமியா வேணாமியா சரவணா, அந்த பிரச்சனை இதோட முடியட்டும்யா. பொம்பளை நான் எவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை நீ இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கலாமாடா? பிரச்சனைன்னு இருந்தா முடிவு இல்லாம இருக்காதுடா பூவரசா. இந்த பிரச்சனைக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அது நம்ம கையில தான் இருக்கு. இதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அங்க அப்புறம் அம்மா அப்படி அவங்கள உனக்கு 2 ஊசி பேத்து விட்டு இப்படி அனுப்பி விடுறியே, இது உனக்கு நியாயமா இருக்கா? வாய மூடுறா. பொம்பளை பிள்ளை பெத்த அவனுக்கு எவ்வளவு இருக்குன்னா, நாம ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். நமக்கு எவ்வளவு இருக்கும்? பிள்ளைல என்னத்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெண்டுமே ஒண்ணுதான். அதுக்கு சொல்லலடி, ராசா மாதிரி இருக்க என் பையனுக்கு பொண்ணு தர மாட்டேன்ட்டியா பத்தியா? அதுக்காகத்தான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நம்மள அசிங்கப்படுத்தான அவனுக்கு சரியான தண்டனை வேணாம். அதுக்கு இது முடிவு இல்ல அத்தை. பின்ன என்ன முடிவு சொல்லு? இவனை அந்த பிள்ளைய மறந்துட்டு சாக சொல்றியா? ஐயோ அத்தை, என் பிள்ளைய நான் சாக சொல்லுவேனா? என்ன அவ இல்லாம இவ இருந்துருவியானா? இவ இல்லாம அவளும் இருந்துருவாளா என்ன? பொண்ணு கேட்க போனீங்களே, பொண்ணு கேட்க போன இடத்துல நீங்க அசிங்கப்பட்டதை பார்த்து சிரிச்சுட்டா நின்றுந்தா? இல்ல இல்ல, அந்த பிள்ளைய அவளால பேச முடிஞ்ச அளவுக்கு பேசத்தான் செஞ்சுச்சு. ஆனா பண்ணையாரு ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேன்ட்டாரு அந்த பிள்ளைய. நாங்க பார்த்த அசிங்கத்தை பார்த்து பாவம் அந்த பிள்ளை துடிச்சு போச்சு. துடிச்சிருக்குலடி. அதுக்கு காரணம் நம்ம அஸ்வின். தாடா விட்டாலும் தசா ஆடுன்னு சொல்லுவாங்க. உயிரை அவனை விரும்பிட்டு தானே அங்க எதுவும் பேச முடியாம அவன் நின்றுருக்கா, துடிச்சிருக்கா. ஆமா அத்தை. பின்ன
அவளை விட்டுட்டு இவனை வர சொல்றியா? அப்படியே வந்தாலும் உன் மகன் நிம்மதியா இருந்துருவியானா? ஒவ்வொரு நாளும் அவளை நினைச்சு புழுங்கி புழுங்கி செத்துருவியான். இதுக்கு ஒரே வழி, அவன் எடுத்த முடிவுதான் சரி. யார் என்ன சொன்னாலும் சரி, ஏன் ஊருக்குள்ள கலவரமே வந்தாலும் சரி, நான் என் பேரன் பக்கம்தான் நிப்பேன். என் பேரன் தான் அந்த புள்ள கழுத்துல தாலி கட்டுவியான். இதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த ஆண்டவனால கூட மாத்த முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.